ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ஈஸ்வரி எழுந்து வராங்க. பார்க்கும்போது கோபி ஹாலில் தொங்கிட்டுருக்காரு. ஏன் ஹாலில் படுத்திருக்க, வெளில வரட்டி விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைம்மா, நானே தான் இங்கே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் காஃபி சாப்பிட்றீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னா காஃபி போட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு வராரு. அவருக்கு காஃபியே போட தெரியாது. நல்லா இல்லை காஃபி. அவங்க அம்மா ஆனால் அதை அவர்கிட்ட சொல்லாமல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் அவர் வாக்கிங் போனோன்னே அந்த காஃபியை கொண்டு போய் கீழே ஊற்றிடுறாங்க. இதை ராதிகா அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பாக்கியாவும் அவங்க மாமாவும் வாக்கிங் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஈஸ்வரியும் வாக்கிங் வராங்க. அப்புறம் ஈஸ்வரி அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, ஏன்டா போகணுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அங்கே சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவல் உப்புமா செஞ்சு கொடுக்குறாங்க, நைட்டில் சப்பாத்தி கேட்டால் அதை கூட கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, காலையில் கோபி காஃபி போடுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கேவலமான ஒரு காஃபியை போட்டு வச்சுருந்தாப்புல அப்படிதான் சொல்கிறாங்க. உனக்கு அப்படி தான் வேணும், உன்னை யார் அங்கே போக சொன்னா, நீ வீட்டுக்கு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் போவையில் வேணாம் வெறுப்பாக தான் போனேன், இப்போ நான் ராதிகாவோட அம்மாவை வெளியில் விரட்டாமல் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஏன் அந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்புறம் அவங்க போயிடுறாங்க. பாக்கியா கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி சாப்பாடு சரியில்லையாம்மா அங்கே அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியா நான் அத்தைகிட்ட கேட்குறேன், சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன் அத்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தைன்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் என்னன்னு கேட்குறப்ப, சாப்பாடு உங்களுக்கு சரியில்லையாம்ல அத்தை, நான் வேணால் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கேயோ ரோட்லலாம் இல்லை, என் பையன் வீட்டில் இருக்கேன், என் பையன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. பாக்கியா அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார் ஓனர் ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியாவுக்கு இது வைக்கிறாங்க, இன்விடேஷன் வைக்கிறாங்க. ஓப்பனிங் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா இதை பார்த்துட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.